ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவனை ஒரு வழியா சோழனும் சேரனும் கூட்டிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. கூட்டிட்டு வந்த பிறகு எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு பல்லவன். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் வீட்டில் உள்ளவங்கள. அதனால இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சோழன், பாண்டியன் 3 பேர்த்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு கடைசியாக நிலாவட்டையும் போய் மன்னிப்பு கேட்குறாரு. இனிமேல் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், நீ எல்லாரையுமே நான் மனசு ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவா, இனிமே இந்த தப்பை பண்ணாதடா பல்லவா. எப்பயுமே நீ அவங்களுக்கு தம்பி தான்டா. அவங்களும் உன் மேலே உயிராக இருக்காங்க. இன்னொரு உறவும் உனக்கு கிடச்சிருக்குடா பல்லவா, அதை ஏன்டா மறந்துட்ட? உனக்கு நான் இருக்கேன்டா, அண்ணி இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. உண்மையாக அண்ணி நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் இருப்பீங்களா கடைசி வரையும் இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் சென்று வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னீங்களே அண்ணி அப்படிங்கிறாப்புல. இல்லைடா பல்லவா, இனிமேல் இதுதான்டா என் குடும்பம், நான் இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா அண்ணி அப்படின்னு கேட்குறாப்புல. கண்டிப்பாக நான் இனிமேல் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன், யாருக்காக இருக்கிறோனோ இல்லையோ உனக்காக கண்டிப்பாக இந்த வீட்டில் இருப்பேன்டா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பக்கம் சோழன் அவருமே ரொம்ப இந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து அவருக்கு தலை எது கால் எதுன்னு புரியாமல் சந்தோஷத்தில் இருக்கார். யார் நிலாவா இந்த பதிலை சொல்கிறது? நிலா அப்போ உண்மையிலே போக மாட்டாங்களா? இதைத்தானே நம்மளும் எதிர்பார்த்தோம். நிலா கடைசி வரையும் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க வாயினாலேயே நம்ம தம்பி பல்லவனுக்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாரு. சேரன் சொல்கிறாரு, பல்லவன் வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டான், அவனும் மனசு மாறிட்டான், இனிமேல் எப்பயும் போல் இருப்பான். நம்ம எல்லாரும் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் பால் பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாரு. அதே மாதிரி பால் பாயாசம் செஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. நிலா சொல்கிறாங்க, நாளைக்கு கோயிலுக்கு போவோம்டா பல்லவா, அப்போ தான்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் நீ பழைய பல்லவனாக இருப்ப. அதனால் நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ எனக்கும் அப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு மறுநாள் பல்லவனும் நிலாவும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் சாமி முட்டு வெளியே உட்காந்துருக்காங்க பல்லவனும் நிலாவும். அப்போ நிலாவை பார்த்து கேட்குறாரு பல்லவன், அண்ணி நீங்கள் உண்மையிலே வீட்டை விட்டு போக மாட்டீங்கல்ல, இல்லை பேச்சுக்காக இங்கே சொன்னீங்களா அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லைடா, நான் உண்மையிலே போக மாட்டேன்டா, ஏன்டா பல்லவா என்னை திரும்ப திரும்ப அப்படி கேட்குற அப்படிங்கிறாப்புல. இல்லை, எனக்கு இந்த கோயிலில் வச்சு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாப்புல. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ, ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியாது சோழன் அண்ணாவை, ஆனால் அவர் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காரு நீ அப்படிங்கிறாப்புல. என்னடா சொல்கிற பல்லவா அப்படின்னவும், ஆமாம் நீ, நீங்கள் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லவும் அவர் மனசு ரொம்ப உடஞ்சிட்டாரு. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, எனக்கு நான் உண்மையாகவே நேசிக்கிறேன் நிலாவை, ஆனால் அவங்க என்னை அந்தளவுக்கு நினைக்கல, அதனால அவங்க விருப்பம் போல் இருக்கட்டும்னு நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாலும் இனிமேல் கடைசி வரையும் நிலா தான் என் உயிர் அப்படின்னு சொல்லி என்னட்ட சொன்னார். இப்போ எங்கள் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு நான் எப்படி உடஞ்சி போனனோ அதே மாதிரி தான் சோழன் அண்ணாவும், நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டா அவருக்கு நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சால் அவரும் என்னை விட மனசு ரொம்ப உடஞ்சி போவார் நீ, அதனால எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பல்லவன். என்னடா சத்தியம் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ, நீங்கள் எப்பயுமே எங்களை விட்டும் சோழன் அண்ணாவட்டும் பிரிய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா பல்லவா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் மறுபடியும் எதுக்குடா சத்தியம் கேட்குற அப்படின்னு சொல்லவும், இப்போ நானும் சத்தியம் பண்ணுறேன் உங்களுக்கு, நான் எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் என் அண்ணன் தம்பிகளை விட்டு பிரிய மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் எங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. வேறு வழி இல்லாமல் அவனுடைய சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா பல்லவன் இப்போ இருக்கிற மனநிலையில் ரொம்ப உடஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காரணத்தை கொண்டும் உன் அண்ணன் தம்பிகளை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் விட்டு பிரிய மாட்டேன்டான்னு சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் திருப்பி சத்தியம் பண்ணிடுறாங்க பல்லவனும், நான் எத்தனை காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் பண்ணுறாங்க. அந்த நேரம் கஸ்தூரி அங்கே கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்ததும் பல்லவனையும் நிலாவையும் பார்த்துட்டு பக்கத்தில் கேட்குறாங்க, என்ன நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இப்போ தான் தெரியுமாடா நீ இன்னொருத்தி உன் அம்மா வேற ஆளுன்னு? ஏன் ஏற்கனவே உன் அப்பன் சொல்லலையா உன்கிட்ட? நான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் உனக்கு தெரிஞ்சு வச்சாம்ல உங்கள் அம்மா வேற ஆளுன்னு அப்படின்னு சொல்லி வம்புலுக்கு வர்றாங்க. என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளையை விட்டுட்டு ஓடினவ தானடா உன் ஆத்தா அப்படின்ட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடவும் உடனே நிலாவை கோவம் வந்துடுது. ஏங்க, நீங்களாம் ஒரு பெரிய மனுஷியா, எங்கே எதை பேசுகிறீங்க
அவனே மனசு நொந்து போய் இன்னைக்கு தாங்க அவன் என்னை பழையபடி பல்லவனாக இருக்கான். நான் அதுக்காகத்தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் இங்கே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏங்க அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்குறதான் உங்கள் வேலையா? ஏங்க உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தம் போடுறாங்க. நிலா, இவ அம்மா உயிரோடு இருக்காளா இல்லை அவளையும் கொன்று விட்டானா என் அண்ணன்னு தெரியலை. ஏதோ வந்து கதையை கட்டி விட்டுருக்கான், ஊரை வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எது உண்மைன்னு தெரியலை. அதை வந்து இவங்களும் நம்பிட்டாங்க, அவள் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. யாரு கண்டா? அவளையும் கொன்னேன், பொண்டாட்டியும் கொன்று விட்டுத்தேன், ஜெயிலுக்கு போனேன். இந்த பொண்டாட்டியும் என்ன பண்ணான்னு தெரியலை. இதையும் இந்த பையன் நம்பிக்கிட்டு இருக்கான், குடும்பமே நம்பிக்கிட்டு இருக்கு. அவன் என் அண்ணன் நல்லவன்லாம் கிடையாது, அதை சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இந்த இடத்துல பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரியாதை இல்லை. கோயில்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் பல்லவனும் எந்திரிச்சிறாரு. இங்கே பாருங்கள், இது எங்கள் குடும்ப விஷயம், எங்கள் குடும்பத்துக்குள்ளே 1000 நடக்கும். அதை கேட்குறதுக்கு நீங்கள் யாருங்க? நீங்கள் இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க. எங்கள் அம்மா ஓடி போனாங்களோ இல்லை விட்டுட்டு போனாங்களோ அது எங்களுக்குள்ளது. நீங்கள் எங்கே தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் எந்திரிச்சிறாரு. இது எதுக்கு வம்பு? நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.